வணக்கம், நான் உங்கள் சிவன்யா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரியா ஸ்டோரியில் பார்க்க போகிற கதை மன அழுத்தம். குருவும் அவங்க பின்னாடியே சீடர்களும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு மரத்தடியை பார்த்து குருவும் அமரவும் சீடர்களும் அமர்ந்தாங்க. ஒரு சீடனுக்கு ஒரு கேள்வி. மன அழுத்தம்னா என்ன குருவே, ஏன் அது வருது அப்படின்னு அந்த சீடன் கேட்குறாங்க. அதை குருவோ, உனக்கு ஒரு விளக்கமாக ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு காட்டில் நிறைய குரங்குகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதில் ஒரு குட்டி குரங்கு எப்போவுமே துருன்னு இருக்கும். நல்லா சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடவும் அதுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்க ஒரு நாள் குரங்குகளோட விளையாட போக அங்கே தரையில் ஒரு பாம்பு ஊறிக்கிட்டு வரதை பார்த்துச்சு அந்த குட்டி குரங்கு. அந்த பாம்பை கையில் பிடிச்சி விளையாடணும்னு இந்த குட்டி குரங்குக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அதை மற்ற குரங்குகள்கிட்டையும் சொல்ல அந்த குரங்குகள்லாம் வேண்டாம் வேண்டாம், அது மிக ஆபத்தானது, அதுகிட்ட போய் நீ விளையாடாத அப்படின்னு அறிவுரை சொல்லிச்சு. அதை கேட்குமா இந்த குரங்கு? அந்த பாம்பை கையில் பிடிக்க அந்த பாம்பும் கொத்துற மாதிரி தலையை தூக்கிட்டு வர ரொம்ப பயந்து போச்சு. வேர்த்து விறுவிறுத்து அந்த குரங்குக்கு நம்ம இன்னைக்கு செத்துருவோம் அப்படின்னு ரொம்ப பயம் வந்துடுது. அந்த பாம்பை விடவும் முடியலை. அதுக்கு என்ன செய்யனே தெரியாமல் அந்த பாம்பை ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு. எல்லா குரங்கும் பார்த்து சிரிச்சிச்சே தவிர எந்த குரங்கும் போய் அதை காப்பாற்றலை. அந்த பக்கமாக வந்த ஒரு துறவி, அட குரங்கே, ஏன் அந்த பாம்பை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு, ஐயா, இது ரொம்ப நேரமாக நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இது எப்போ என்னை கொத்திருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு, அதை தூக்கி கீழே போடு, அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, செத்து போச்சா? இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க, அது விட்டால் என்னை கொத்திரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. உண்மையை தான் நான் சொல்கிறேன், நீ தூக்கி போடுன்னு சொன்னவனையும் அந்த குரங்கு அந்த பாம்பை அப்படியே புத்து பார்த்துச்சு. அட ஆமாம், இது செத்து போச்சு, இது தெரியாமல் நான் ரொம்ப நேரமாக இதை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேனே, நான் இறுக்கி பிடிச்சதில் அது செத்து போச்சோ அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை தூக்கி போட்டுச்சு. இந்த கதையை சொல்லி முடித்த குரு, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சீடன் சொன்னால், குருவே, பாம்பே அங்கே போகாட்டி அந்த குரங்குக்கு மனக்கவலைனே ஒன்று வந்திருக்காது இல்லையா, அதில் அது சிக்கியிருக்காது இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு குரு சொன்னார், வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். கஷ்டப்படாத மனிதனும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிற மனிதனும் இல்லை. கலந்தது தானப்பா வாழ்க்கை. இதை நினச்சி மனக்கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் என்றைக்குமே நம்ம அதில் மூழ்கி தான் கிடக்கணும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. நிறைய விஷயங்களில் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம், அதுக்கு தீர்வே காணாமல். என்றைக்கு துணிஞ்சு நம்ம தீர்வு எடுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு மன அழுத்தமே இல்லாமல் போகும். நாளைக்கு நம்ம வேறொரு கதையில் சந்திக்கலாம்.